அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் ராதிகா ரவி மனவிழா ஆணவ படுகொலைக்கு எதிரான பண்பாட்டு போர் முழக்கத்தின் அறிமுக விழா கொண்டாடுவோம், அணிதிரள்வோம். மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி என்கின்ற செல்வ கணேசுக்கும் தோழர் ராதிகாவிற்கும் நடக்க இருக்கும் சாதி மறுப்பு புரட்சிகர மனவிழாவை சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கின்ற முழக்கத்தின் கீழ் நடத்துகிறோம். இந்த மனவிழாவில் தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதிலும் பல்வேறு ஜனநாயக சக்திகள், சாதி ஒழிப்பு போராளிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர், சிறப்புரையாற்ற இருக்கின்றனர். இந்த மனவிழாவிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அனைவரும் பங்கேற்குமாறு மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாதி கடந்த மதம் கடந்த உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை தடுப்பதுதான் சாதி வெறி, மதவெறி, இனவெறி வெளிப்பாடாகும். சாதி மதம் கடந்த காதல்களையும் மனங்களையும் தடுக்க சாதி வெறி மதவெறி சக்திகள் தொடுக்கும் போர்தான் ஆணவ படுகொலைகளாகும். ஆம், பிற்போக்கு சக்திகள் முன்னேறி வரும் சமூகத்தின் மீது தொடுக்கும் போர்தான் ஆணவ படுகொலைகளாகும். ஆகையால் ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மதம் கடந்த காதலையும் மனங்களையும் ஊக்குவிக்கும் ஒரு பண்பாட்டு போர் இன்றைய காலத்தின் தேவையாகும். சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பதுதான் அந்த பண்பாட்டு போரின் முழக்கமாகும். இந்த போர் முழக்கத்தின் தொடக்கம்தான் தோழர் ராதிகா ரவி மனவிழாவாகும். வர்க்கம் கடந்து காதலிப்பதுதான் காலம் காலமாக நடந்து வருகிறது. சாதி மதம் இனம் மொழி கடந்து காதலிப்பதும் மனமுடிப்பதும் அவ்வாறே மக்களிடம் நிலவும் பிற்போக்கு சிந்தனைகளும் பிற்போக்கு பழக்க வழக்கங்களும் தான் காதலை தடுப்பதன் பொது புத்தியாகும். ஆனால் இன்றைய காலத்தில் தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் மீதும் பழங்குடியின மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் அவற்றின் தொடர்ச்சி மட்டுமல்ல. சாதி மாறி காதலிப்பதை மனமுடிப்பதை தந்தையும் தாயும் ஏற்றுக்கொண்டாலும் உற்றார் உறவினர் ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் எல்லாம் மீறி சில சக்திகள் காதல் மனங்களை காவு கொடுக்க கோருகின்றனர். அவைதான் ஆதிக்க சாதி சங்கங்கள், RSS சங்க பரிவாரங்கள். தற்கால சாதி வெறி மதவெறி தாக்குதல்கள் அனைத்திலும் இப்பயங்கரவாத சக்திகள் ஆணிவேராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தற்கால சாதி வெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் ஆதிக்க சாதி சங்கங்களால் RSS சங்க பரிவார கும்பல்களால் உழைக்கும் மக்கள் மீது தொடுக்கப்படும் சமூக பண்பாட்டு போராகும். நலிந்து வரும் விவசாயத்தில் இருந்து தன் பிள்ளையை வெளியேற விரும்புகிறார் பாடுபட்ட உழைக்கும் விவசாயி. அழிந்து வரும் காடுகளில் இருந்து நசிந்து வரும் தொழில்களில் இருந்தும் வெளியேற நினைக்கின்றன மக்கள். மாறி வரும் சமூக சூழ்நிலையின் விளைவாக நகரங்களுக்கு குடிபெயர்கின்றனர். நாம் பெற்றோரின் கடின உழைப்பாலும் சொத்துக்களை விற்று கல்வியறிவை பெறுகின்றனர். இக்காலத்து இளைய தலைமுறையினர் தம்மை போல நகரங்களை நோக்கி வந்த சக உழைக்கும் வர்க்கத்தினுடன் சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒன்று கூடி வாழ்கின்றனர். இந்த சமூக வளர்ச்சியின் அங்கமாகவும் தொடர்ச்சியாகவுமே சாதி மதம் இனம் மொழி கடந்து காதல்களும் மனங்களும் அரங்கேறுகின்றன. இக்காதல்களும் மனங்களும் உழைக்கும் மக்களின் இயல்பாகவும் ஜனநாயக சமத்துவ உணர்வாகும். எளிமையாக சொன்னால் சாதி மத இன மொழி என வேறுபாடுகளான பிறப்பின் அடையாளங்களை கடந்து சமத்துவ உணர்வுகளின் உழைப்பின் அடையாளங்களை கரையேறுகின்றன. உழைக்கும் மக்களின் வாழ்க்கை கடந்த காலம் நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செய்வதை எதிர்க்கிறது. எதிர்கால கனவிற்கான நிகழ்கால உழைப்பாகிறது. ஆகையால் கரைபவையும் கரை சேர்பவையும் அதிகரிக்கவே செய்யும். இயற்கையின் இந்த நீதியை அழிக்க நினைக்கின்றன பிற்போக்கு சக்திகள். சாதி வெறி மதவெறி இனவெறி தாக்குதல்கள் அந்த பிற்போக்கு சக்தியினரின் வெளிப்பாடுகள். ஆணவ படுகொலையும் அவ்வாறு. சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான பாடல்கள், கட்டுரைகள், கவிதைகள், இலக்கியங்கள் என அலையலையாக வெளிவந்தன. இன்று
அவை அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துள்ளன. சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக திரைப்படங்கள் உலவுகின்றன. நம் கண்முன்னே பிற்போக்கின் கோட்டைகள் சரிவதை ஆதிக்க சாதி வெறியர்களாலும் சங்க பரிவார கும்பல்களாலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சாதி வெறியும் மத வெறியர்களும் நேர்மறையில் எதையும் சொல்ல முடியவில்லை. ஆண்ட பரம்பரை இந்து பண்பாடு என அழிந்து வரும் அடையாளங்களை முன்னிறுத்துகின்றன. நாடக காதல், லவ் ஜிகாத் என பொய் பிரச்சாரங்கள் செய்கின்றன. கடந்த காலத்தை கொண்டு நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன. பொய்களை கொண்டு உண்மையை மூடி உடைக்கின்றன. இந்த பிற்போக்கின் வீரவேசம்தான் வெட்டறிவாளை தூக்கும் கோழைத்தனமாகும். ஆண்ட பரம்பரை இந்து பண்பாடு என்கின்ற போய் பெருமிதம் தான் சாதி மத இனமொழி கடந்து வாழ்வதை தடுக்கிறது. காதலிப்பதையும் மனமுடிப்பதையும் எதிர்க்கிறது. இதுதான் ஆணவ படுகொலைக்கும் அடிப்படையாகும். இவை மட்டுமல்ல, ஆணவ படுகொலையும் பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு சொத்துரிமையை மறுப்பவையும் நமது வாழ்க்கையை துணையை தேடும் பெண் விடுதலையை நசுக்குபவையே பெண் உடல் மீதான சாதி மத இன ஆதிக்கத்தை திணிப்பவை, பெண்களின் அறிவு திறனை வளர்ச்சியை நசுக்குபவை, அழிந்து வரும் சாதியை வளர்த்து வரும் மத சார்பின்மையை கலந்து வரும் இன வேறுபாடுகளை தடுக்க முயல்கின்றன. சாதி வெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும். சாதி வெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் முற்போக்கின் மீது பிற்போக்கு தொடுக்கும் போர் தாக்குதலாகும். ஜனநாயக சமத்துவ உணர்வின் மீது பாசிச சர்வாதிகாரத்தின் அடக்குமுறைகளாகும். நாடக காதலும் லவ் ஜிகாத்தும் அவர்களின் பொய் பிரச்சார முழக்கங்களாகும். பாசிசத்தின் பிற்போக்கின் இந்த போருக்கு எதிராக ஜனநாயகத்தின் சமத்துவ உணர்வின் முற்போக்கு பண்பாட்டு போரை நாம் கொடுக்க வேண்டும். அதன் முழக்கம்தான் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற பண்பாட்டு முழக்கமாகும். இந்த முழக்கத்தின் அறிமுகம் தான் தோழர் ராதிகா ரவியின் மனவிழாவாகும். வருகின்ற டிசம்பர் 28 அன்று மதுரையில் நடக்கும் ராதிகா ரவியின் மனவிழாவிற்கு சாதி மதம் கடந்து மனமுடிக்க காதலிக்க வேண்டும் ஜனநாயகம் என முழங்குவோம். இந்த சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு எதிராக பண்பாட்டு போரை தொடங்குவோம் என அனைவரும் அறைகூவி அழைக்கிறது மக்கள் அதிகார கழகம். நன்றி, வணக்கம்.